அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். தங்களின் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார். குருவின் பார்வையை பெறுகிறார். நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில், உத்தியோகத்தில், தொழில் துறையில், அரசியல் துறையில், விவசாயத்தில், அனைத்து துறைகளிலும் புகழ் பெறுவீர்கள். குடும்பம், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். பெண்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். பிள்ளைகள் நன்றாக இருப்பர். பிள்ளைகளின் உடல் நலன் ஆரோக்கியம் பெறும். குடும்பத்தில் தலங்களான சுபகாரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குரு செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சிறப்படைவீர். தங்களுக்கு உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். தொழில் துறையை பொறுத்தவரை மருத்துவ தொழில், நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி வரவு செலவு தொழில் செய்வோருக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும். பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பர். தொழிலாளர்கள் நன்கு ஒத்துழைப்பர். லாபம் பல மடங்கு பெருகும். வியாபாரிகளுக்கு ஆரஞ்சு, சிவப்பு நிற பொருட்கள், மூலிகை, அரிசி, பருப்பு, கோதுமை, தேங்காய், பெருங்காயம் போன்றவற்றை விற்போருக்கு, வியாபாரிகளுக்கு அபரிமிதமான லாபம் பெருகும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொழிலில் அதிக முதலீடுகள் செய்யலாம். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் எந்த விதமான பற்றாக்குறை இல்லாமல் நல்லபடியாக தண்ணீர் வசதி கிடைக்கும். கால்நடைகள் நன்றாக அபிவிருத்தி அடையும். ஆக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் குருவின் பார்வையால் பலப்படுகிறது. மருத்துவர்கள் நன்றாக புகழ் பெறுவர். நோயாளிகளை ஒரு நோயாளியை தொட்டாலே நோய் குணமாகும். கைராசி பெற்ற மருத்துவர் என்று பாராட்டப்படுவார். ஆக மொத்தம் மீன ராசினருக்கு சூரிய பெயர்ச்சியினால் நன்மைகள் பெருகும். குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்படைவீர். தொழில் துறையில் நன்மைகள் பெறுவீர். பண வரவு அதிகரிக்கும். 7.5 சனி நடைபெற்றால் கூட சூரியனுடைய பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி நன்றாக இருப்பதால் புகழ் பெறுவீர். கோவிலுக்கு சென்றால் சூரியனை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.